தொழிற்சங்க மாமேதை திரு ஜி காலான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக வைக்க வேண்டும் என தமிழ்நாடு INTUC வலியுறுத்தியுள்ளது. ஜூலை 3, 2026 அன்று சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகில் அம்பத்தூர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் அமைந்துள்ள INTUC அலுவலகத்தில் தொழிற்சங்க மாமேதை தெய்வ திரு காலான் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் மிக முக்கிய தொழிற்சங்க தலைவர்களில் ஒருவராகவும் தொழிலாளர்களின் உரிமை, ஊதிய உயர்வு, வேலை பாதுகாப்பு நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு காலான் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் மற்றும் இந்திய தேசிய பொறியியல் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னையில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தொழிற்சங்க மாமேதை டி காலான் ex-MLA அவர்களின் மகன் GK முரளிதரன் காலான் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேசிய இன்ஜினியரிங் பணியாளர்கள் சங்கத்தைச் சார்ந்த லூகா, TVS, பாடி, ரிவாரி, பந்த் நகர், புதுச்சேரி போன்ற கிளை சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொழிற்சங்க பணியாளர்கள், இவர்களோடு இந்திய தேசிய தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தலைவர் திரு ஆதிகேசவன் அவர்கள் இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் GK முரளிதரன் காலான், செயல் தலைவர் N அருள் பிரசாத், பொருளாளர் ஸ்டீபன், துணைத் தலைவர் M மூர்த்தி, துணைத் தலைவர் B வெங்கட்ராமன், துணைத் தலைவர் R கணேஷ் பாபு, செயலாளர் செந்தில்நாதன், செயலாளர் பிரவீன்குமார், செயலாளர் முரளி, அலுவலக செயலாளர் ஹரிஹரன், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அசோகன் உள்ளிட்டோர் பல்வேறு கிளைகளை சார்ந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள், செயல் வீரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தொழிற்சங்க மாமேதை தெய்வ திரு ஜி காலான் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர்களை தூவி மரியாதை செய்தனர். INTUC இயக்கம் 1947 துவக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தொழிலாளர்களுக்கு சங்கம் அமைத்து தொழிலாளர் பிரச்சனையை சுமூகமாக முடிக்க வேண்டிய நோக்கத்தோடு மகாத்மா காந்தியோட ஆசீர்வாதத்தோடு துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா G ராமானுஜம் அவர்கள், அதாவது அவர் ஒரிசா கவர்னர் கூட கடைசி காலத்தில் இருந்திருக்கார். அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு MS ராமச்சந்திரன் தலைவராக வந்தார். அதுக்கப்புறம் PL சுப்பையன் தலைவராக வந்தார். எல்லாரும் இயக்கத்தை வளர்க்கறதுல கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேருக்கு பிறகு தலைவராக வந்த காலன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி மிக அளப்பரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவர் காலத்தில் பல சவால்கள் ஏற்பட்டு வருகிறது. அதாவது 1967 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாம் அரசியல் பேசதான் நினைக்க வேண்டாம். அது பிறகு தொழிற்சங்கத்தை கபலீகரம் பண்ணணும்னு பொது உரிமைக்காரர்கள் மிக தீவிரமாக செயல்பட்ட காலத்திலே அதை முறியடித்து சவால்களை எடுத்து சாதனைப்படுத்த தலைவர் எங்களுடைய தளபதி காலன் அவர்கள். அவர் TVS போராட்டம் வந்தாலும் சரி, CSL போராட்டம் வந்தாலும் சரி, ஓசூர் TVS மோட்டார் கம்பெனி போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களிலே முன்னின்று நிறுத்தி அந்த தொழிலாளருக்கு பாதிப்பு இல்லாமல் அவர் வேலைவாய்ப்பு கெடாமல் சிறப்பாக செயல்பட்டு இன்று வரை அவர்கள் எல்லாம் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய நிலை உருவாகி, அதுவும் குறிப்பாக துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆண்டாண்டு அடிமை என்ற பேரிலே, சீடோஸ் என்ற பேரிலே ரோலிங் பார்க்கறதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருந்தாங்க. அதுல வேலை பண்ண பூரா 400 பேருக்கு மேல எல்லாம் கொத்தடிமையா வந்து அதை ஒழிச்சு அவங்களால நிரந்தரம் பண்ணி காலன் தான் நம்ம INTUC தான் தொழிலாளியை காப்பாற்றும் அப்படின்ற எண்ணத்தை துறைமுகம் பூராவும் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தவர் தளபதி காலன் அவர்கள். அதன் காரணமா அவருடைய செயல்வாக்கம் நல்லா அகில இந்திய ரீதியிலே 14 போர்ட்டுகளையும் INTUC சங்கத்தை நல்லபடியாக டெவலப், எல்லா சங்கத்துக்காரர்களும் காலன் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் பேசுகின்ற பொழுது காலன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் தகுதியும் படைத்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருந்திருக்கின்றார். அதே மாதிரி இன்ஜினியரிங் தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தில் பல கமிஷன்கள் போட்டு பல ஃபெடரேஷன் அமைச்சு ஊதிய உயர்வுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டுறாங்க. ஜூத்தா சர்க்கரை ஆலைக்கா அதுக்கு ஒரு சங்கம், மற்ற எல்லாரும் சேர்ந்து இந்தியாவில் உள்ள எல்லா சர்க்கரையும், சிமெண்ட்டா எல்லாருக்கும் சங்கம், இப்படி தூத்து கோணிப்பை தேய்க்கிறது அதுக்கு சங்கம், அதுக்கப்புறம் இப்போ பல தொழில்களுக்கு சங்கம் அமைச்சு அரசாங்க தரப்பு பிரதிநிதிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழிலாளிகள் 3 பேரும் கலந்து பேச முடியும். அப்படிப்பட்ட நிலை இன்ஜினியரிங் தொழிலாளிக்கு இல்லை. அப்படிங்கிறது இருக்கிறதுனால அண்ணா GR அவர்கள் காலன் நடத்திய சங்கத்தை மாற்றி அமைக்க கோரி தமிழ்நாடு தேசிய இன்ஜினியரிங் பணியாளர் சங்க ஒரு சங்கத்தை அமைச்சு தமிழ்நாட்டு லெவலில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் தொழிலாளர்களையும் சங்கம் அமைத்து சேவை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிட்டார். அது மேலே சங்கத்தை அமைச்சிட்டு நாங்கள் அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த இன்ஜினியரிங் தொழிலாளர்களை 140 சங்கத்துக்கு தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் இதில் ஈடுபட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வடக்கு பக்கத்துலேயும் இந்த சங்கத்தில் மெம்பராக இருந்திருக்காங்க. ஓசூரில் இருக்காங்க, கும்மிடிப்பூர் இருக்காங்க, மரவேலர் இருக்காங்க. பல இடங்களில் இந்த சங்கத்தினுடைய தலைவர்கள் காலன் அவர்கள் இருந்து சிறப்பாக வழிபட்டு அது இந்தியன் தொழிலாளிக்கு
குறைந்தபட்ச ஊதியத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்து இன்றைக்கி எல்லாரும் 15 வருஷம் சாதிப்பாங்க. ஒரு தொழிலாளி ஒரு தொழிற்சாலை இருந்தாருன்னா அவர்களுடைய பார்வையில் ஒப்பந்தம் பெற்ற காலத்தில் படிப்படியாக வந்து இன்றைக்கி எல்லாரும் 50,000 ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையை காலன் சார் உருவாகி, அப்படிப்பட்ட காலனுடைய 88வது வயசில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த சங்கத்துக்கும் தலைவராக தொடர், அதாவது ஆரம்பத்தில் ரங்கசாமி தலைவராக இருந்தார், அதுக்கு பிறகு காலன் தலைவராக வந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். அந்த சங்கத்தை பலப்படுத்தி சிறப்பாக வேலை பண்ணியிருக்காரு. அதை ஒட்டி அவருக்கு வந்து நாங்கள் 88வது வருஷம் அதனால் சிறப்பாக கொண்டாடுறோம். இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல். தமிழக அரசுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஒரே இதுதான், தமிழ்நாடோட முன்னேற்றம்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி மற்ற இதெல்லாம் கருத்தில் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஐஎன்டிசி, ஐஎன்இயூ இவங்களோட உழைப்பு தான் நிறைய இருக்குது. இன்னைக்கு தொழில் அமைதி, எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஃபாரின் கம்பெனியாக இருக்கட்டும், இந்தியன் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கு நல்லபடியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் தடங்களும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து எங்களோட தலைவர் ஜிகே அவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து மற்ற சங்கங்களும் ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலைமையில் தான் அவர் வந்து சங்கத்தை நடத்திட்டு போயிருக்காரு. அவர் காமிச்ச வழியில் நாங்கள் சிறப்புமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு இன்றைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் இந்த ஒரு சங்கத்தை பற்றி நல்ல சங்கம் அப்படின்றத கொண்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா இது அரசாங்கமும் முன் வரணும். ஏன்னா இந்த தொழில் அமைதி இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படும் பட்சத்தில் தான் வந்து மாநிலமும் உயரும். எந்த சிக்கலும் இல்லைன்னாக்கா மக்களோட பொருளாதாரம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தமிழகத்தோட வாழ்வாதாரமும் உயரப்போகுது. அந்த இதுக்கு தமிழக அரசும் வந்து இவரோட வாழ்க்கை வரலாற எதையோ போடுறாங்க பாட புக்கில், இதையும் போட்டாக்கா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட விருப்பம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம். தமிழ்நாடு ஐஎன்டியூசியினுடைய மாநில தலைவராகவும் தேசிய ஐஎன்டியூசியினுடைய துணைத் தலைவராகவும் அகில இந்திய துறைமுகம் மற்றும் துறைமுக தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவராகவும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். 1991-96 காலகட்டத்தில் வில்லிவாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பின்னர் தொடர்ந்து தொழிற்சங்க பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். பல்வேறு தொழிலாளர் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு, போனஸ் வழங்கும் விதிகளில் மாற்றம், ஓய்வூதிய பாதுகாப்பு, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான நிரந்தர வேலை, இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் சலுகைகளை விரிவுபடுத்துதல், தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க நீதிமன்ற போராட்டங்களை நடத்துதல் என பல்வேறு செயல்களில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். தொழிற்சங்க மாமேதை ஜி காலன் அவர்களின் 88வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும், செயல்வீரர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் ஜி.கே. முரளிதரன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.